டெய்லரிங் கற்றுக்கிறது ஈஸியா கஷ்டமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கும், ஆர்வம் அதிகமாக இருக்கும், டிசைனிங் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இது நிறையா அங்கங்கே கட் பண்ணி பிச்சு விட்றாங்க, இதை எப்படி ஜாயின் பண்ணுறது, சின்ன சின்ன பிட்டாக வருது, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஜாயின் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பயம் வரும். அதனால் நம்ம இதை கற்றுக்க முடியுமா, நம்மளால் இதில் நிறையா மேக்ஸ் கணக்கு சொல்லி தராங்க, இதெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே பயம் இருக்கும். அதனாலே நம்ம என்ன பண்ணோன்னா அது பயத்தினால அவாய்ட் பண்ணி, ஆனால் நம்மளுக்கு அது பிடிக்கும், ரொம்ப டிசைனிங்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்படா கற்றுக்கிறதுன்ற பயத்தில் கற்றுக்க மாட்டோம். கற்றுக்க முடியாது, அதில் ரிஸ்க் அதிகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் அதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் முதல்ல நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டரு, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறவங்க உங்களை புரிஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தரணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எத்தனை முறை கொஸ்டின் பண்ணாலும் அவங்க சலிக்காமல் பதில் சொல்லணும். 2. மூணாவது உங்களை நல்லா புரிய வைக்கணும். 3. 4 உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை சொல்லணும். 5 உங்களுக்கு தேவையான நுணுக்கங்களை சொல்லணும். அதில் மெயின் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ளவுஸில் நம்மளுக்கு வர்றது என்ன குறைன்னா, நம்மளுக்கு அந்த கையில் சுருக்கம் வரும், கப்பு சைஸ் நம்ம கப்பு வைக்கிறது ப்ராப்ளம் வரும், அதுதான் அந்த டாட் பிடிக்கிறதுல பிரச்சனை வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை உங்களுக்கு கரெக்டாக புரிய வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்டில் ஒரு பிரச்சனையே வராது. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிச்சு கட் பண்ணி விடுறதுனால தான் நீங்கள் பயப்படுறீங்க. எல்லாமே கண்டினியூஸாக வர்ற மாதிரி, அதாவது ஒரு ப்ளவுஸ் தைச்சா நீங்கள் ஒரு ஃபுல் ப்ளவுஸ், ஒரு பார்ட்டி ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட்டி ப்ளவுஸு, ஃபுல் ப்ளவுஸு, கட் ப்ளவுஸு, சுடிதார் டாப்பு, அதே ஃபுல் ப்ளவுஸ் டாப்பு, இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த மறக்கவும் செய்யாது, அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்புறம் போக 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 எல்லாமே ஈஸியாகிடும். இப்போ நம்ம ட்ரைனிங் சென்டர் வர பசங்களாம் எப்படின்னா, வந்தோடனே ப்ளவுஸு 15 நாளில் தைச்சிருவாங்க. இது ட்ரூ, இது உண்மை, இது நான் சொல்ல நம்ம பசங்களே எல்லோரும் சொல்லுவாங்க. இது ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி, 15 நாளில் அவங்களே அளவெடுத்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு போடுறது மட்டும் இல்லாத மற்றவங்களுக்கு தைச்சி தர அளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இங்கே வர்றவங்க 5 நாள் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 நாள், ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. 5 நாளில் 5 விஷயம். ஒரு பாடி சுற்றளவு ஒரு நாளைக்கு, உயரம் பாடி சுற்றளவு உயரம் ஒரு நாள், செகண்ட் நாள் கழுத்து உயரம், ஷோல்டர் அளவு, ஆர்ம்ஸ் உயரம் 2வது நாளில் கற்றுக்குவாங்க. 3வது நாளில் பட்டி கப்பு, 4வது நாளில் கை கட் பண்ண, 5வது நாளில் மொத்தமும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கிளியராக கற்றுக்குவாங்க. அதில் ஏதாவது குறைகள் வர்றதை இன்னும் 10 நாள் செய்வாங்க. அந்த 15 நாளில் டோட்டலாகவே எல்லாமே முடிச்சிருவாங்க. அதனால தான் நான் இவ்வளோ ஒரு இதாக சொல்கிறேன். நீங்கள் இது ட்ரெஸ்ஸு தைக்கணும், நான் டிசைனிங் கற்றுக்கணும், டெய்லரிங் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் நல்ல ஒரு இன்ஸ்டியூட், அதாவது உங்களை புரிஞ்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர இடத்துல சேருங்க. சீக்கிரம் கற்றுன்னு டக்குன்னு முடிச்சுட்டு நின்றுக்கோங்க. அதையே வேலையை நம்ம சுற்றி நிற்கக்கூடாது. அப்படி போகிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெறுப்பாகும், சும்மாவே செலவு பண்ணி சுற்றி நிற்குதுன்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் போனோமா, தைச்சோமா, முடிச்சோமா வந்துடணும். இதுதான் நீங்கள் சம்பாதிக்க முடிவு பண்ணணும், நீங்கள் சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.